புளிசாதம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆனா அதுக்கு புளிக்காய்ச்சல் எல்லாம் செய்யணுமே அப்படின்னு யோசனையா இருக்கா அப்படின்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்க. 2 கப் அரிசியை களைஞ்சு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க ஹை ஃபிளேம்ல. அது நல்லா இந்த மாதிரி ஒரு பேசின்ல பரப்பி வச்சுக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை அதை பிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம புளியோதரைக்கு நல்ல ஒரு கலரும் கொடுக்கும், ஒரு ஃபிளேவரும் கொடுக்கும். சூடா கலக்கிறதுனால மஞ்சத்தூளோட பச்சை வாசனை வராது. இப்ப இதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்குள்ள ஒரு பெரிய எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நல்ல ஒரு 1.5 கப் அளவுக்கு சுடு தண்ணியில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா அதை பிச்சுட்டு மிக்சியில சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுல ஏதாவது கோது ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து இதெல்லாம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாய், ஒரு அறுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த புளி விழுதுல 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல இந்த மாதிரி கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இது புளிக்காய்ச்சலோட கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட பரவாயில்ல. இது கூடவே உங்க காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளவுதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் புளிக்காய்ச்சல் ரெடி. நம்ம ஏற்கனவே ஆற வச்சிருக்கிற சாதத்தோட உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ கலந்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் புளியோதரை தயார். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்றதுக்குலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். அன்பா இதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.